இன்னைக்கு 12 மே 2021 அதோடைய கோல்டுடைய டெய்லி அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம நேற்று நான் சொல்லியிருந்தேன், அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் அதே மாதிரி என்னங்கிறத அப்படி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆக்சுவலாட்டி வீக்லியில் நான் சொன்ன மாதிரி கோல்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் இருக்குது. நேற்று நான் தான் சொன்னேன், பக்கத்தில் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து நம்ம பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா இங்கே கேண்டில்ஸ் வந்து இந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்கே பையர்ஸ் கம்மியாக இருக்காங்க. ஸோ நேற்று கேண்டிலும் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது காமிக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் செல்லிங் ப்ரெஷர் ரெண்டுமே போத்தாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த 2 கேண்டில் நம்ம மர்ச் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி, அக்யூரேட் கிடையாது, ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஜோன் தான். பட் இந்த இடத்துல வந்து பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், செல் தான் எடுக்கணும். பை எப்போ எடுக்கணும் அப்படின்னா நேற்று நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஜோனுக்கு மேலே போய் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகணும். அதாவது 1860 ரேஞ்சுக்குள்ள மேலெல்லாம் போய் க்ளோஸ் ஆனால் தான் நமக்கு வந்து அது பை கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ இன்றைக்கி நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு 4 hours நான் சொன்னது இங்கே ஐயா இல்லை 1 hour நினைக்கிறேன். 1 hour. ஓகே, 1 hourல நம்ம பார்ப்போம். ஏன்னா டெய்லி வந்து நம்ம 1 hourல தான் பார்க்கணும். 4 hours 1 hour பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நான் நேற்று சொன்ன ஏரியா இது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து சேம் அதே மாதிரி தான் கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சரிங்களா? ஓகே, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இது ஒரு சப்போர்ட் ஜோன். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். நான் சின்ன லாட்டில் எடுக்கலாம். நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் பெரிய லாட் நேற்று ப்ராஃபிட் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சொல்ல முடியாது. எந்த ட்ரேடு எப்போ எப்படிங்கிறது சொல்ல முடியாது. நேற்று நடந்துச்சு, ஓகே. பட் இருந்தாலும் லாட் சைஸ் எப்போவுமே மாற்றக்கூடாது. அது என்னோடய அட்வைஸ். அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ண அப்படின்னா அதுக்கு போகிற நான் பொறுப்பு இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போது என்ன சினாரியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று நான் இங்கேருந்து பை ஆகும், அப்படி இல்லாட்டினா இன்னும் பிரேக் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா இங்கேருந்து பை எடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம். இன்கேஸ் இது வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்துருச்சு அப்படின்னா எகெயின் இங்கேயும் ஒரு செல் எடுக்கலாம். அதாவது நீங்கள் ப்ராஃபிட் வந்து 1800 வரைக்கும் என்னோடய டார்கெட். பட் ஆனால் நீங்கள் 1805 லேருந்து 10க்குள்ளேயே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நானே புக் பண்ணிடுவேன், சரிங்களா? ஸோ நான் 800 வரைக்கும் வருங்கிறது என்னோடய ப்ரெடிக்ஷன். பட் ஆனால் 800 வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேனான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 8805லேயே நான் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் வந்துடுவேன், சரிங்களா? சொல்ல முடியாது. 10ல் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தாலும் வருவேன். அது நம்ம மூட பொறுத்து. என்னென்னா இந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக அப்படியே நடக்கும்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட டாப் லாஸ் வந்து நான் வந்து சின்ன லாட் இருக்கிறதுல ரொம்ப சின்ன லாட் போடுறதுனால என்னோடய டாப் லாஸ் வந்து 1860, சரிங்களா? என்னோடய டார்கெட் வந்து டாப் லாஸ் வந்து 1860 மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நான் இந்த செல்லுலேருந்து ஏன்னா எக்ஸிட் ஆகும் தவிர அது வரைக்கும் நான் செல் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இங்கே இதுக்கு மேலே போனாலும் செல் என்ட்ரி எடுப்பேன், இங்கேயும் செல் என்ட்ரி எடுப்பேன், இங்கேயும் செல் என்ட்ரி எடுப்பேன். ஸோ நான் செல்லில் தான் இருப்பேன். என்னோடய லாட் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதனால் நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதை பார்த்துங்க, உங்களுக்கு நீங்கள் எப்படிங்கிறத பார்த்துங்க, சரிங்களா? $100 இருந்துச்சுன்னா எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. செல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பை எடுக்கலாம், சரிங்களா? செல் கூட எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பட் ஆனால் நான் செல் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா நான் அது என்ட்ரி எடுத்துக்கிறது காமிச்சேன் அப்படின்னா என்னென்னா இது பிக்சர் கிளியராக கிடைக்காது. அதுக்கு வேண்டி நான் அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க.
இப்போ செல் ஆச்சு அப்படின்னா, இந்த ஜோன் வரைக்கும் செல் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, எகைன் இங்கேருந்து நீங்க மறுபடியும் ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். 1805 அந்த ரேஞ்ச் வரைக்கும். இல்ல நீங்க லாட்டு சின்னதா தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது, நீங்க நல்லாவே இந்த ட்ரேட் அப்படியே லாங்கா விடுறதுக்கு கூட சான்ஸ் பண்ணலாம். அது உங்களுடைய மன தைரியத்த பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? மன தைரியம் எப்போ வரும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் லாட் சைஸ் எந்த அளவுக்கு சின்னதா இருக்கோ, அப்பதான் மன தைரியம் வருங்க. லாட் சைஸ் பெருசாக பெருசாக எல்லாமே ஆப்போசிட்டா தான் மாறுங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கங்க. இங்க பை எடுக்க வேண்டாம். அதுதான் சொல்லணும் மெயினா. பை எடுக்க வேண்டாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். பை வந்து எங்க எடுக்குறீங்கன்னா, இங்க வந்து ரிஜெக்ஷன் ஆயி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் அந்த 1800க்கு மேல வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல கீழ டவுன் ஆகல அப்படிங்கும்போது, நீங்க வந்து பை என்ட்ரி எடுக்கலாம். அதே மாரி இந்த 4 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இங்க ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, தென் சினாரியோ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். தென் செல்லுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஸோ, அதனால நீங்க பார்த்து பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே லாட்ல தான் இருக்கு. ஸோ, லாட்ட வந்து கரெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பார்த்து பொறுமையா ட்ரேட் பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ்.